மகளிர் உரிமை தொகை விஷயத்துல இப்ப புதிய அப்டேட்டான தகவலானது இப்ப வெளிவந்திருக்கு. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய். தமிழக அரசு இதுல பெரிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தற்போது நிலவி வருகிறது அப்படிங்கிறத தெரிவித்து இருக்காங்க. தமிழக அரசு தெரிவித்துள்ள அந்த புதிய அப்டேட்டான தகவல் என்ன அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். தமிழக பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தப்படும் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ள நிலையில பாத்தீங்கன்னா அதற்கு தேவையான நிதி குறித்த கணக்கீடுகள் மூலம் கவனம் ஈர்த்து வருவதாகவும் ஒரு தகவல் இப்ப வெளிவந்திருக்கு. தற்போதைய பயனாளிகளின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டே ஆண்டுக்கு 39,300 கோடி வரை செலவாகும் என மதிப்பீடு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா அரசுக்கு மிகப்பெரிய நிதி சவாலாக பார்க்கப்படுகிறது. மாதந்தோறும் ஆயிரக்கணக்கான கோடி செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. தற்போது சுமார் 1.31 கோடி பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அதன் கீழ் பயன்பெற்று வருகின்றனர். இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படுமானால் அரசிற்கு மாதந்தோறும் சுமார் 3275 கோடி தேவைப்படும் அப்படின்ற ஒரு புதிய அப்டேட்டை வெளியிட்டு இருக்காங்க. இதையே பார்த்தீங்கன்னா ஆண்டு கணக்கில் எடுத்தால் இந்த திட்டத்திற்காக மட்டும் சுமார் 39,300 கோடி ஒதுக்கீடு செய்ய வேண்டிய ஒரு நிலை உருவாகும் அப்படின்ற ஒரு தகவலையும் அரசு சார்பாக சொல்லி இருக்காங்க. இதனால இந்த திட்ட விரிவாக்கம் நிதி ரீதியாக மிகப்பெரிய முடிவாகவும் பார்க்கப்படுகிறது. பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்ற கேள்வி மக்கள் இதனால எதிர்கொண்டு வராங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக மக்கள் நிறைய கேள்வியை கேட்டுக்கொண்டே வருகின்றனர். அதாவது எப்ப அவர்களுடைய வங்கி கணக்கில் 2500 வரப்போகும் என்ற கேள்வி அவர்களுக்கு ஒரு அச்சமாகவும் இருக்கிறது. இந்த அரசின் மீது நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய தொகையை ஒரே திட்டத்திற்காக ஒதுக்குவது எளிதான விஷயம் அல்ல என்பதால் அதற்கான நிதி ஆதாரங்களை உறுதி செய்வதிலும் திட்டத்தை மறுசீரமைப்பதிலும் அரசு கவனம் செலுத்தி வருவதாக ஒரு புதிய தகவல் தெரிவித்து வருகின்றன. இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்வாங்களா என்ற கேள்வி இதனால மக்களுக்கு அதிகரித்து இருக்கிறது. தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கிய இடம்பெற்ற இந்த அறிவிப்பை உடனடியாக செயல்படுத்துவதற்கு பதிலாக பட்ஜெட் நடைமுறைகளுக்கு ஏற்ப கட்டமைக்கப்பட்ட வடிவில் கொண்டு வருவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. புதிய பயனாளிகள் வந்தால் இன்னும் அவர்களுக்கு சுமை அதிகரிக்கும் என்று ஒரு கருத்தையும் இந்த இடத்துல தெரிவிக்கிறாங்க. தற்போதைய பயனாளிகள் எண்ணிக்கையை வைத்தே இந்த நிதி கணக்கீடு உருவாக்கப்பட்டு இருக்குங்க. ஆனால் நிலுவையில் உள்ள புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு கூடுதல் குடும்பங்கள் இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டால் பயனாளிகளுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அரசு ரீதியாக ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. அதன் பின் தமிழக பட்ஜெட் மீது ஏற்படும் நிதி சுமையும் உயரக்கூடும் என்பதால் திட்டத்தின் இறுதி வடிவம் மற்றும் நிதி ஒதுக்கீடு குறித்து அரசு தீவிரமாக ஆய்வு செய்வது வருவதாகவும் ஒரு தகவல் இப்ப வெளியாகிறது. அரசு இது சார்ந்து அடுத்து என்ன ஒரு முடிவை எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு பெரும் பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500 தருவதில் அரசிற்கு வந்தால் திடீர் சிக்கலாக இந்த விஷயம் இப்ப இருக்கிறதா என்ற கேள்வி கண்டிப்பா மக்களுக்கு அதிகரித்து இருக்கிறது. விஜய் அவர்கள் எடுக்க போகும் அந்த ஒரு முடிவு என்னவாக இருக்க போகிறது, கசிந்த மாற்று திட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது புதிதாக இன்னொரு தகவல் கசிந்து இருப்பதாகவும் ஒரு விஷயத்த சொல்லி இருக்காங்க. தமிழக அரசிற்கு தற்போதைய அதாவது இப்ப செயல்படுத்தி வருகின்ற இந்த நிதி தொகை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு உரிமை தொகையாக இருந்து வந்திருக்கு. தமிழக அரசு 1.31 கோடி மகளிருக்கு தற்போதைய கலைஞர் மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாய் அதாவது 2500 ரூபாயாக உயர்த்த வேண்டுமானால் ஆண்டிற்கு கண்டிப்பாக 39,300 கோடி தேவைப்படும் என்று அரசு தரப்புல சொல்லியிருக்க ஒரு முக்கியமான விஷயங்க. இதனாலேயே இந்த அரசு தரப்புல இந்த திட்டம் செயல்படுமா இல்ல செயல்படாத என்ற பயமும் அச்சமும் மக்களுக்கு அதிகரிக்கிறது. அதாவது இந்த தேர்தல் வாக்குறுதியில இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஒரு வாக்குறுதி பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாக்குறுதியாக இருக்கிறது. இதனால பார்த்தீங்கன்னா அதாவது குடும்ப பெண்கள் நிறைய பேர் இந்த மகளிர் உரிமை திட்டத்துல பயன்பெற்று வருகின்றாங்க. அவர்களுடைய தனிப்பட்ட செலவிற்கும் அவர்களுடைய குடும்ப செலவிற்கும் இந்த 1000 ரூபாய் இப்போது உதவியாக இருக்கிறது.
இந்த 1000 ரூபாய் 2500 உயர்ந்தால் அவர்களுக்கு இன்னமும் ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக குடும்ப பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. ஸோ கண்டிப்பா இந்த விஷயம் இப்ப நடைமுறைக்கு வந்தா பெண்களுக்கு அடித்த ஒரு ஜாக்பாட்டான விஷயமாகவும் நாம இதனை பார்க்கலாம். ஸோ இதனால் அரசிற்கு பார்த்தீங்கன்னா நிறைய நெருக்கடி இருக்குது, நிறைய சவால் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த அவர்களுடைய தரப்பில் இப்போ தெரிவித்து வராங்க. அதாவது நேரடியாக வரி சுமைகளை ஏற்காமல் இந்த நிதியை திரட்டுவதற்கு மதுபான விலையை உயர்த்துவது மற்றும் அரசு நிர்வாகத்தில் உள்ள முறைகேடுகளை தடுப்பது மட்டுமே பிரதான எளிய வழிகளாக அவங்க பார்க்குறாங்க. அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக தேவையான நிதிக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான சில விஷயங்களை பேசி வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி வந்திருக்கு. தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 1 கோடி மதுபாட்டில்கள் விற்பனையாக கூடிய நிலையில குவார்ட்டர் ஒன்றிற்கு 20 ரூபாய் உயர்த்தினால் அரசு ஆண்டுக்கு கூடுதலாக 7300 கோடி வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த திட்டத்துடன் அண்மைய சீர்திருத்தங்கள் மூலம் மதுபான ஆலைகளின் கூடுதல் கட்டணங்கள் மற்றும் எம்ஆர்பிக்கு மேல் விற்கப்படும் முறைகேடுகளை தடுப்பதன் மூலம் மேலும் 3600 கோடியை நேரடியாக அரசு கஜானாவிற்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மதுபானத்துறை சார்ந்த சீர்திருத்தங்கள் மட்டுமே ஒட்டுமொத்தமாக சுமார் 10,800 கோடி வரை அரசுக்கு வலிக்காமல் வருவாயை பெருக்கி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. அடுத்ததாக மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை முறையாக பெறுவதுடன் வணிக நிறுவனங்களின் வரி ஏய்ப்புகளை அதிநவீன தொழில்நுட்பங்கள் மூலம் கண்காணித்து தடுத்தால் ஆண்டுக்கு 5000 கோடி மேல் திரட்டப்படும் அப்படின்னு ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தாது மணல், கிரைனைட் மற்றும் ஆற்று மணல் குவாரிகளை அரசை நேரடியாக ஆன்லைன் ஏலம் மூலம் வெளிப்படையாக நடத்தினால் இடைத்தாரர்கள் ஒழிக்கப்பட்டு ஆண்டிற்கு 3000 முதல் 5000 கோடி வரை கூடுதல் வருவாய் கிடைப்பதாகவும் தெரிவித்து இருக்காங்க. ஸோ இந்த நிர்வாக சீர்திருத்தங்கள் மூலமாக மட்டுமே ஒட்டுமொத்தமாக சுமார் 18,000 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதலாக திருத்த வழி ஏற்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த முழு தொகையும் திரட்டுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை தவிர்க்க ஒரு சிறந்த மாற்று உத்தியை அரசு கையாளலாம். அதன்படி அதிக மருத்துவ செலவுகளும் உழைக்க முடியாத சூழலும் கொண்ட 50 வயதிற்கு மேற்பட்ட முதிர்த்தி பெண்களுக்கு ரூபாய் 2500, சுய தொழில் அல்லது வேலைக்கு செல்ல வாய்ப்புள்ள 21 முதல் 41 வயது வரை உள்ள பெண்களுக்கு மாதம் 1500 என பிரித்து வழங்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை செய்து வராங்க. இந்த வயது வாரியான திட்டத்தின் மூலம் அரசிற்கு ஆண்டுக்கு சுமார் 10,000 கோடி வரை நிதிச்சுமை மிச்சமாவதுடன் கஜானாவும் திவாலாகாமல் தப்பிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. இதனால் வயதான பெண்களுக்கு கூடுதல் சமூக பாதுகாப்பு கிடைப்பதாகவும் சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் மகளிருக்கு பயன்பெறக்கூடிய ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்கலாம். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.